ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மள எல்லாருமே இந்த கேள்வியை நம்ம தினைக்குமே கேட்போம். அது என்ன கேள்வி அப்படிங்கிறீங்களா? சரி, என்ன செய்து கொண்டிருக்கிறாய், அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்போம். இப்போ இந்த கேள்வி உங்களை பார்த்து ஒருத்தங்க கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதை பதிலாக சொல்லுவீங்க இல்லைங்களா? சரி, இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறதா இருந்ததுன்னா எப்படி கேட்கலாம்? என்ன பெரிய விஷயம் என்ன சார், இது கூடமா எங்களுக்கு தெரியாது. வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு நான் கேட்பேன். வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இந்த கேள்வியை ஒருத்தங்க நம்மளை பார்த்து கேட்டாங்க அப்படின்னா நாம் எப்படிலாம் பதில் சொல்லலாம் அப்படின்னு தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன பெரிய விஷயம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோமோ அதை இங்கிலீஷில் சொல்ல போகிறோம் ஆச்சுங்களா? சரி, அது எப்படி பேசலாம், எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போம். சரி, இப்போ கவனிங்க. ஒரு செயலை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என பேசுவதற்கு ஐஎம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு வெர்பு போடுங்க. வெர்புனா என்னது? செயல் தான் வெர்பு தான் செயல். அது என்ன சார் செயல்? பாடுறது, ஓடுறது, நடக்கிறது, இந்த மாதிரி நம்மளால ஒரு வேலை செய்யப்படுது இல்லையா, அது எல்லாமே வெர்பு தான். பாடுறது, ஓடுறது, இப்போ நான் நடத்திட்டு இருக்கிறது ஆச்சுங்களா, பேசுறது, இது எல்லாமே வெர்பு தான் செயல் தான் வெர்பு. இந்த வெர்பு அப்படியே போடாமல், இப்போ உதாரணத்துக்கு போகிறதுக்கு இந்த போ அப்படின்னா என்னது இங்கிலீஷில்? கோ. ஐ எம் கோ அப்படின்னு சொல்லாமல் அந்த கோ பக்கத்தில் ஐஎன்ஜி போட்டு பேசுங்க. கோயிங் அப்படின்னு தான் பேசணும், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு வெர்பை போட்டு பக்கத்தில் ஒரு ஐஎன்ஜி சேர்த்து பேசுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? ஐ எம் ஈட்டிங் அப்படின்னு பேசலாங்களா? சரி, ஈட் அப்படிங்கிறது ஒரு வெர்பு, அது கூட ஐஎன்ஜியை நம்ம சேர்த்துக்கிறோம். ஐ எம் ஈட்டிங் அப்படின்னா நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். சரி, நான் இப்பொழுது சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா இப்பொழுது அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் நீங்கள் சேர்க்க போகிறீங்க. ஐ எம் ஈட்டிங் நவ் அப்படின்னா இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி, நான் சமைத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு பேசணும். நான் சமைத்து கொண்டு இருக்கிறேன், சமைச்சிட்ருக்கேன், எப்படி பேசலாம்? இந்த குக் அப்படின்னா சமைப்பது. ஐ ஆம் குக்கிங் அப்படின்னா நான் சமைத்து கொண்டிருக்கிறேன். நான் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன், நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசணும். எக்ஸசைஸ் அப்படின்னா வெர்பு, அது கூட ஒரு ஐஎன்ஜியை சேர்த்துக்கணும் இல்லைங்களா? சரி, ஐ ஆம் எக்ஸசைசிங் அப்படின்னா நான் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். சரி, இந்த ஐ ஆம் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஆம். உண்மையில் இந்த ஏன்ற வார்த்தையை தூக்கிட்டு இந்த அப்பாஸ்ட்ரஃபியை ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். சரிங்களா? அதுதான் ஐஎம்மோட ஷார்ட் ஃபார்ம் ஆம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. சரி, நான் விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இந்த பிளே அப்படின்னா விளையாடுவது. இந்த பிளே கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். ஐ எம் பிளேயிங் அப்படின்னா நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். சரி, நான் வீட்டிற்கு போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பேசணும். வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். போகிறதுக்கு இங்கிலீஷில் கோ. சரி, கோயிங் அப்படின்னு தானே பேசணும். சரி, ஐ எம் கோயிங் எங்கே? வீட்டுக்கா? ஹோம் அப்படின்னு பேசுங்க. கோயிங் டு ஹோம் அப்படின்லாம் பேசக்கூடாது. பேசுனா என்ன சார் பெரிய தப்பா? பெரிய தப்புலாம் ஒன்றும் கிடையாது, யாரும் இந்த மாதிரி பேசுறது இல்லை. ஹோமுக்கு முன்னாடி அந்த டூலாம் ஆட் பண்ணி பேச வேண்டாம். ஐ எம் கோயிங் ஹோம் அப்படின்னா நான் வீட்டிற்கு போய் கொண்டிருக்கிறேன். சரி, இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருக்கும், பேசும்போது தான் பிரச்சனையாக ஆரம்பிக்கும். இதை பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க, உச்சரித்து பாருங்க, சரிங்களா? ஒரு முறைக்கு பல முறை உச்சரித்து பார்க்கணும், அப்போ தான் பேசும்போது நல்லா பேச முடியும். சரி, தலைவாரி கொண்டிருக்கிறேன், தலை சீவிட்டுருக்கேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ எம் கோமிங் மை ஹேர் அப்படின்னு பேசலாம். என்ன அர்த்தம்? நான் என்னுடைய முடியை சீவி கொண்டிருக்கிறேன். நம்ம தமிழில் முடியை சீவிட்டுருக்கேன் அப்படின்னு பேசுகிறத விட தலை சீவிட்டுருக்கேன் அப்படின்னு தான் பேசுவோம் இல்லைங்களா? சரி, அது இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ எம் கோமிங் மை ஹேர் அப்படின்னு பேசலாம். சரி, இது COMBING, இதை கோமிங் அப்படின்னு தான் பேசணும், கோம்பிங் அப்படின்னு பேசக்கூடாது, மனசில் வச்சுக்கோங்க. நான் பல் துலக்கி கொண்டிருக்கிறேன், நான் பல்லு விளக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? நீங்கள் குளிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாரு, அப்போ நீங்கள் எப்படி பேசுவீங்க? ஏய் குளிச்சுட்ருக்கேன், ஃபோனை வை, நான் குளிச்சுட்ருக்கேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ எம் ஹேவிங் எ பாத் அப்படி பேசிக்கலாம்.
இல்லைன்னா ஐம் டேக்கிங் எ பாத் இப்படி கூட பேசிக்கலாம். ஐம் ஹேவிங் எ பாத் அப்படின்னாலும் ஐம் டேக்கிங் எ பாத் அப்படின்னாலும் ரெண்டு வாக்கியங்களுக்கும் ஒரே அர்த்தம் தான். நான் குளிச்சுட்ருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, ஹேவிங் எ பாத் அப்படின்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ், டேக்கிங் எ பாத் அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷ். ரெண்டு வாக்கியங்களுக்கும் ஒரே அர்த்தம் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பயன்படுத்தி பேசிக்கோங்க. ரீல்ஸ் பார்த்துட்ருக்கேன்டா. ஆமாம், போர் அடிக்குது, ரீல்ஸ் பார்த்துட்ருக்கேன். நான் ரீல்ஸ் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? ஐ எம் சீயிங் ரீல்ஸ் அப்படின்னு பேசலாம் அப்படிங்கிறீங்களா? சரி சார், சீனா பார்க்குறது அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, புரியுது எனக்கு. ஆனால் அப்படி நீங்கள் பேசக்கூடாது. ஐ எம் வாட்சிங் ரீல்ஸ் அப்படின்னு தான் பேசணும். நீங்கள் மொபைல்லையோ இல்லை டிவிலேயோ இல்லை லேப்டாப்லேயோ நீங்கள் எதை வேணால் பாருங்கள். அது பார்க்குறது அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மொபைல்லையோ இல்லை டிவிலையோ இல்லை லேப்டாப்லேயோ நீங்கள் ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா அதை சீன்னு சொல்லக்கூடாது, வாட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? ஐ எம் வாட்சிங் ரீல்ஸ் அப்படின்னு தான் பேசணுமே தவிர ஐ எம் சீயிங் ரீல்ஸ் அப்படின்னு பேசக்கூடாது. சும்மா தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? எப்படி பேசலாம் அப்படின்னா, ஐ எம் ஜஸ்ட் சிட்டிங் ஐடில். ஐம் ஜஸ்ட் சிட்டிங் ஐடில் அப்படின்னா நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன். ஐடில் அப்படின்னா எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துருக்கிறது. IDLE ஐடில் அப்படின்னா எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துருக்கிறது. சரி, இப்போ கவனிங்க, இந்த இடம் தான் முக்கியமான இடம், அதனால் நல்லா கவனிக்கணும். இப்போ யாரோ ஒருத்தங்க வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்களோ அதை சொல்லுவீங்க இங்கிலீஷில். சரி, உதாரணத்துக்கு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ எம் ஈட்டிங் அப்படின்னு பேசுவீங்களா? சரி. ஆனால் நீங்கள் ஐ எம் ஈட்டிங் அப்படின்னு பேச வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ யாரோ ஒருத்தங்க வாட்ஸ்அப்பில் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐ எம் ஈட்டிங் அப்படின்லாம் ஒன்றும் பேச தேவையில்லை. பேசலாம், ஆனால் பேசணும்னு கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஈட்டிங் அப்படின்னு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். குளிச்சிட்ருக்கேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ எம் ஹேவிங் எ பாத் அப்படின்னு ஐ எம் இதை சேர்த்து தான் பேச வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. வெறுமனே ஹேவிங் எ பாத் அப்படின்னு பேசலாம். டேக்கிங் எ பாத் அப்படின்னு கூட பேசிக்கலாம். சும்மா தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஜஸ்ட் சிட்டிங் ஐடல் இல்லை சிட்டிங் ஐடல் அப்படின்னு கூட நீங்கள் பேசிக்கலாம். ரீல்ஸ் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா வாட்சிங் ரீல்ஸ் அப்படின்னு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ஐஎம் இந்த வார்த்தையை சேர்த்து தான் பேசணும் அப்படின்னு கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு PDFோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 PDFையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோடு சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 PDFையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். PDF இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.